ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு அம்மா வீட்டுக்குன்னு போயிட்டா அம்மாக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மாகிட்டேருந்து எடுத்துகிட்டு வரது தான் ஆசையாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரது அவ்வளோ ஒரு சந்தோஷம். முடக்கத்தாங்கிற அம்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. நான் என்னட்ட கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் தோசை மாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி முடக்கத்தான் தோசை எப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு துவையல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன். இதுக்கு துவையல் இந்த தோசைக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதேமாரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா துவையெல்லாம் ப்ளைனாக அரைக்காமல் கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காயை போட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன். ஏன்னா இதுக்கு துவையல் சட்னி சுத்தமாக செட் ஆகாது. இந்த தோசைக்கு துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இந்த துவையல் 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். தலைவலினா அந்த தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது காலைல வெறும் வயித்துல சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.